பவர் பாயிண்டில் ஒரு ப்ரெசன்டேஷனை பர்ஃபெக்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் இந்த ப்ரெசன்டேஷனை ஓப்பன் பண்ணி ஸ்லைட் ஷோவை ப்ளே பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்லைட் ஷோவையே தனியாக எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஃப்யூச்சரில் ஃப்ளெக்சிபிளாக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சரி, எப்படி ஆஸ் அ பவர் பாயிண்ட் ஷோவை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். Ctrl+Shift+S ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி சேவ் ஆஸ் டயலாக் பாக்ஸை லான்ச் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல சேவ் பண்ணணுமோ லொக்கேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் ஆஸ் டைப்பில் டிஃபால்ட்டாக பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன், அதாவது PPTX அப்படிங்கிற ஃபைல் டைப் தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ட்ராப் டவுன் ஓப்பன் பண்ணிவிட்டு PPSX, அதாவது பவர் பாயிண்ட் ஷோ அப்படிங்கிற டைப்பில் ஜஸ்ட் நாம் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரிஜினல் ஃபைலை கூட நாம் எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. நம்மக்கிட்ட இந்த PPSX, அதாவது பவர் பாயிண்ட் ஷோ ஃபைல் இருந்தாலே போதும். டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணும் போது எந்த எடிட்டிங் கமாண்ட்ஸும் எதுவுமே இல்லாமல் டைரெக்டாக ஷோ பார்த்தீங்கன்னா லான்ச் ஆயிரும். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஈவன் ப்ரெசன்டேஷனை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுற சூழ்நிலை வந்தாலும் காப்பி பண்ணி டூப்ளிகேட் பண்ணி அவங்களுக்கு அனுப்புறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஷோவை அனுப்பிட்டிங்கன்னா கூட உங்களுடைய ஒரிஜினல் ப்ரெசன்டேஷன் சேஃப் அண்ட் செக்யூர் தான். அண்ட் ஃபைனலாக இந்த மாஃப் ட்ரான்சிஷன் உங்களுக்கு எப்படி செய்யணும் அப்படின்றதுக்கு தெரியணும்னா அதுக்கான வீடியோவை கீழே பின் பண்ணியிருக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்.